வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் களம் இப்போ பயங்கர சூடா இருக்கு இல்லையா? ஆனா நாம இன்னைக்கு மொத்த தமிழ்நாட்டையும் பார்க்க போறதில்ல. ஒரே ஒரு தொகுதி, பெரம்பூர். இங்கதான் நடிகர் விஜய்க்கு எதிரா திமுக ஒரு பெரிய அரசியல் ஆட்டத்தையே ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக்? வாங்க டீடைலா உள்ள போய் பார்க்கலாம். பெரம்பூர் இந்த ஒரு தொகுதியில நடக்கிற விஷயங்களை பார்த்தாலே மொத்த எலெக்ஷன் காலத்துல என்ன நடக்குதுன்னு நம்மான ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். சொல்லப்போனா இது ஒரு மினி தமிழ்நாடு மாதிரி. இங்கதான் ஒரு ஸ்டார் வேட்பாளருக்கும் ஒரு பெரிய கட்சிக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான அரசியல் யுத்தமே நடந்துட்டு இருக்கு. சரி, திடீர்னு ஏன் பெரம்பூர் எவ்வளவு முக்கியமாச்சு? எல்லாருமே ஏன் பெரம்பூரை பத்தி பேசுறாங்க? காரணம் ஒரே ஒரு காரணம் தான். மொத்த எலெக்ஷன் ஃபீல்டே அதிர வச்ச ஒரு புது என்ட்ரி, ஒரு ஹை ப்ரொஃபைல் கேண்டிடேட்டோட என்ட்ரி தான் அது. சோ இந்த களத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகர் இருக்காரு. அதிமுக கூட்டணியில பாமகவை சேர்ந்து திலகபாமா, அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெற்றி தமிழன். ஆனா இவங்க எல்லாரையும் விட இந்த மொத்த கதையோட மையப்புள்ளி தவக தலைவர் நடிகர் விஜய் தான். விஜய் குறிப்பா வட சென்னையை டார்கெட் பண்ணி உள்ள வந்தது திமுக அதிமுகன்னு ரெண்டு பெரிய கட்சிகளுக்குமே ஒரு பெரிய ஷாக் கொடுத்துச்சு. நிஜமாவே ஒரு அதிர்ச்சி தான் அது. அவங்க போட்டு வச்சிருந்த எல்லா எலெக்ஷன் கணக்கையும் இது தலைகீழா மாத்திருச்சு. ஓகே, இப்படி ஒரு புது சேலஞ்ச் வந்ததும் திமுக சும்மா இருக்குமா? அவங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவங்க போட்ட முதல் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அதுல ஏன் சில சிக்கல்கள் வந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். திமுகவோட டார்கெட் ரொம்ப கிளியர். விஜயோட பாலிடிக்ஸே திமுக எதிர்ப்பு தான். அதனால அவர் நிக்கிற முதல் எலெக்ஷன்லே அவருக்கு ஒரு பெரிய தோல்வியை பரிசா கொடுத்து அனுப்பணும். இதுதான் அவங்களோட மெயின் கோலா இருந்துச்சு. ஆனா பாருங்க, இந்த கோலை அச்சீவ் பண்ண அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சரியா ஒர்க் அவுட் ஆகல. பெரம்பூர் தொகுதிக்கு பொறுப்பாளரா போட்ட கிரிராஜன் எம்பியோட வேலையில கட்சி தலைமைக்கு திருப்தி இல்லையா. விஜய்க்கு எதிராக அவர் வகுத்த வியூகங்கள்லாம் பத்தாதுன்னு புகார்கள் கிளம்பினதா சொல்றாங்க. இதனால கட்சிக்குள்ள ஒரு மாதிரி அவசர நிலைமை உருவாயிடுச்சு. இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. கீழே ஏற்பட்ட இந்த பிரச்சனையை சரி பண்ண நேரா மேலிடத்துல இருந்தே ஒரு அதிரடி முடிவு வருது. இததான் நம்ம மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்றோம். உடனடியா ஆக்ஷன் தான். கிரராஜன் எம்பியை மாத்திட்டு அவருக்கு பதிலா திமுக இளைஞர் அணியோட மாநில துணை செயலாளர் ஜோயலை புது பொறுப்பாளரா நியமிக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இது வெறும் ஆள் மாற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச். ஒரு சீனியர் எம்பிக்கு பதிலா யூத் விங்கோட ஒரு முக்கிய தளபதியே ஃபீல்டுல இறக்கிட்டாங்க. இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் கூட இருக்கு, அசைன்மெண்ட். இது ஏதோ சாதாரண வேலை கிடையாதுங்க. உதயநிதி ஸ்டாலினே நேரடியா ஜோயல் கிட்ட கொடுத்த ஒரு மிக முக்கியமான டாஸ்க். இதுல ரெண்டு கணக்கு இருக்கு. ஒன்னு, இந்த எலெக்ஷன்ல சீட் கிடைக்காம அப்செட்ல இருந்த ஜோயலை சமாதானப்படுத்தணும். அதே நேரத்துல பெரம்பூர்ல ஜெயிக்கிறதுக்கும் ஒரு சரியான ஆளை வச்சிடணும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. சரி, இந்த புது தளபதி களத்துக்குள்ள வந்தாச்சு. அடுத்து என்ன நடந்தது? என்ன மாதிரி பிளான் போட்டாங்க? வாங்க, பெரம்பூர்ல இப்போ என்ன அதிரடி திட்டம் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 1000 இது வெறும் நம்பர் இல்ல, இதுதான் திமுகவோட புது பிளானோட கோர். ஸ்டேட் முழுசும் இருந்து கிட்டத்தட்ட 1000 இளைஞரணி நிர்வாகிகளை பெரம்பூருக்கு கொண்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு நம்பரே போதும் திமுக இந்த எலெக்ஷனை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்க. ஆனா இது ஏதோ கூட்டத்தை கூட்டிட்டு வர்ற மாதிரி விஷயம் இல்ல. ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் நல்லா வேலை செய்யற, டாப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸாவே உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வெறும் கூட்டம் இல்ல, திறமையானவங்களோட ஒரு படை. சரி, இந்த படையோட மிஷன் என்ன? அவங்களுக்கு 3 முக்கியமான டாஸ்க் தான். ஃபர்ஸ்ட், அங்க இருக்கிற லோக்கல் பார்ட்டி ஆளுங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கணும். ரெண்டாவது, வீடு வீடா போய் தீவிரமா பிரச்சாரம் பண்ணணும். மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், 18ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற யங் ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணி அவங்க ஓட்ட திமுக பக்கம் கொண்டு வரணும். ஏன் இந்த ஏஜ் குரூப்? ரொம்ப சிம்பிள். நடிகர் விஜயோட மிகப்பெரிய ஃபேன் பேஸ், அவரோட சப்போர்ட் பேஸ் இந்த இளைஞர்கள் தான். அதனால திமுகவோட பிளான் என்னன்னா, எதிரியோட மிகப்பெரிய பலம் எதுவோ அதையே அடிச்சு உடைச்சி அதையே நம்மளோட வெற்றிக்கான வழியா மாத்தணும். இதுதான் கணக்கு. ஓகே, திமுகவோட மொத்த பிளானையும் இப்ப நம்ம பார்த்துட்டோம். ஒரு யூத் ஆர்மி, ஒரு கிளியர் டார்கெட், பயங்கரமான கிரவுண்ட் ஒர்க், எல்லாம் சரிதான். ஆனா இப்ப நம்ம மனசுல வர முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த பிளான் ஜெயிக்குமா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட இமேஜ், அவரோட செல்வாக்கு. இன்னொரு பக்கம் ஒரு கட்சியோட அமைப்பு பலம், அவங்களோட ஹார்ட் ஒர்க். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி இளைஞர்களை மட்டும் டார்கெட் பண்ற ஸ்ட்ராட்டஜி ஒரு செலிபிரிட்டி வேட்பாளரோட பவரை ஜெயிக்க போதுமானதா இருக்குமா? கடைசியா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த ஒரு தொகுதியில வர்ற ரிசல்ட் ஒரு புது அரசியல் தலைவரோட மொத்த ஃபியூச்சரே முடிவு பண்ணிடுமா? பெரம்பூர்ல நடக்கிற இந்த யுத்தம் வெறும் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறதோட முடிய போகுதா, இல்ல தமிழ்நாடு அரசியல்ல ஒரு புது சாப்டரே ஆரம்பிக்க போகுதா? என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.